சட்னி. இது வந்து என்னது பூண்டு ப்ளஸ் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை அப்படியே ராவாக அரைக்கிறோம் பாருங்கள். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் அப்படியே ராவாக போட்டு கல் உப்பு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு நல்ல சட்னி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ போடுங்க. இந்த மிக்சியில் அரைச்சது எப்படி இருக்குது பாருங்கள். கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, தாளித்து ராவா சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் கொதிக்க வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும்.